ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வாழை இலையில் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஃபிஷ்ஷை கழுவி வச்சுருக்கோங்க. தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம்ல, அதில் எனக்கு பெரிய பெரிய ஃபிஷ்ஷு கிடச்சிது. அதை தான் நாங்கள் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, லெமன் கேர்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா தடவி ஃபிஷ்ஷை தனியாக வச்சுக்கினேன். வச்சதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சுடாதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை போடுங்க. அப்போ தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகிட்டு ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாழை இலை கீழே போட்டு தண்ணி தெளித்து வாழை இலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு நம்ம மசாலா வச்சுருக்கோம்ல ஃப்ரை பண்ண அந்த மசாலா, தென் மீனும் எடுத்து அது மேலே வச்சு திருப்பி மசாலா வச்சு வாழை இலை ஃபோல்டு பண்ணி தவா வச்சு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டான வாழை இலை மீன் ஃப்ரை ரெடியாக இருக்கும். யார் யாருக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் யார் யாருக்கு இந்த டிஷ் பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரை பண்ணி வாழையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்மெல்லும் இருக்கும். மீன் அப்படியே நல்லா செம்மையாக வெந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் மறக்காமல் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.